இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலை மாவட்டம் தீபமலையில் மண் மற்றும் பாறைகள் சரிவு ஏற்பட்ட இடத்தில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நிகழ்விடத்தில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். கள நிலவரங்களை வழங்கலாம். ஆஷினி, திருவண்ணாமலையில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையின் காரணமாக நேற்று முன்தினம் மாலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பின்புறம் உள்ள அந்த மலையில் ஒரு 100 அடி உயரத்தில் இருந்து மண் சரிவானது ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் பாறைகளும் சரிந்து வந்தது. இந்த மண் சரிவு மற்றும் பாறைகளில் சுமார் 4க்கும் மேற்பட்ட வீடுகளில் மண்ணானது வீட்டுக்குள் புகுந்தது. இந்த மண் பூர்ந்த இடர்பாடுகளில் சுமார் 7 பேர் உள்ளே சிக்கி இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து 20 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி மிகவும் சிரமத்திற்கு இடையில் 5 பேரின் உடல்களை மீட்டு நேற்று இரவு 7 மணி அளவில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளில் தொடர் மழையின் காரணமாக சிறிது தொய்வானது ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் அந்த மீட்பு பணியானது மீண்டும் தொடங்கியது. தற்போது மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அந்த பகுதிக்கு வந்து அந்த மீட்பு பணிகளை விரைவுபடுத்தி அதை துரிதப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த பகுதியில் ஒரு சிறுமியின் கையானது தெரிந்திருக்கிறது. அந்த 5 பேர் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு சிறுமியின் கையானது கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் அந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலைக்கு இடையே அந்த தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தற்போது அந்த தேடும் பணியில் மீதமுள்ள ஒரு சிறுமியின் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.